முருகனுக்கு ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்தகுருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷசே பவரோகிணாம் இதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மண்டல பிராமண உபனிஷத்தில் 30வது மந்திரத்தை பார்க்கலாம். நேற்று அனிமாதி சித்தி வரைக்கும் சொன்னிச்சு. தாலு மூலோர்த்தவ உள்நாக்குக்கு மேலே பாகே மகஜோதி ஒரு மகத்தான ஒரு சுடர் இருக்கிறது. அதான் சத்து. புரோமத்துக்கு நேராக இருக்கிறது சித்து, மேலே இருக்கிறது சத்து, பீனியல் தாலமஸ். ததா தர்சனாத் அனிமாதி சித்திகி. இப்போ யாராவது அனிமாதி சித்திகள் வேணும்னா புருவமத்தியில் பண்ணுமா? புருவமத்தியில் தர்சனம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு புள்ளியில் ஒரு சித்தி இருக்குது. ஒரு புள்ளியில் சர்வஜ்ய நிலை இருக்குது, ஒரு புள்ளியில் சர்வ சித்தி நிலை இருக்குது, ஒரு புள்ளியில் சிவபோகம் இருக்குது, ஒரு புள்ளியில் ஜீவன் முக்த நிலை இருக்குது, ஒரு புள்ளியில் மோட்சம் இருக்குதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ 2வது வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். தப்பாக வளரி கொட்டி கலரி மூடக்கூடாது. புருவ மத்தியில் நீங்கள் தியானம் பண்ணுன்னா தமோ நிவர்த்தி பாபநாசம், பாப நிவர்த்தி தபோ நிவர்த்தி. இது என்ன சொல்லியிருக்கு? புரு மத்திய புரு யுகமாத்திய பிலே தேஜஸ் ஆவிர்பாவங்கிறது வெளிச்சம் வரும். நீங்கள் புருவ மத்திய தியானம் பண்ணுன்னா வெளிச்சம் வரும். சிவலிங்கம் புருவ மத்தியில் சிவலிங்கம் ஏற்படும் சொன்னோம் இல்லையா? அதனுடைய தோற்றம் சிவலிங்கம் மாதிரி இருக்கும். சாதாரணமாக அது எல்லாருக்குமே ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, நீ கூட காலையில் காமெடியாக சொன்ன கண்ணாடியில் போய் பாருங்கள் உங்கள் முகத்தை. புருவமத்தியில் வெளிச்சம் வருதா? புருவமத்தி சில பேருக்கு சேரும், புருவமத்தி சேரக்கூடாது சொல்லுவாங்க. முடி வந்து சேரும். எந்தனா உன்னுடைய எனர்ஜி ஆற்றல் எல்லாத்தையும் விரயம் பண்ணும். உனக்கு ஃபோக்கஸ் பண்ண விடாது. அதனால் புருவமத்தி வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு பாயிண்ட்டு. இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த 2 விஷயம் மிக முக்கியமானது. தமோ நிவர்த்தியும் பாவ நிவர்த்தியும்னு சொன்னோம். புருவமத்திக்கு அதோடைய வேல்யூ. இப்போ பிரம்மம் அங்கே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. நீங்கள் பாருங்கள், பிரம்மம் எங்கே இருக்குன்னா பிரம்மம் எங்கும் இருக்குது. இதில் கொளரவோ சந்தேகப்படவோ வேண்டாம். எங்கே தியானம் பண்ணணும்? ஏதாவது ஒரு இடத்துல தான் பண்ணணும். இப்போ எனக்கு சுவாமி வந்து சிகரத்தை பாரு, சகசிரார்த்த பாருன்னு தான் எனக்கு சந்தேகத்தில் போய் மேலே கேட்டேன், சொன்னார்னு சொல்லி 5 வருஷமாக அதே பாயிண்டில் தான் அடியே நிற்கிறேன். அது ஒரு உன்னதமான பாயிண்ட்டுன்னு இப்போ மந்திரம் வருது, பின்னாடி வருது. மிக மிக உன்னதமான பாயிண்ட்டுன்னு சொல்லுது. இது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த புருவ மத்தியிலையும் நீ பிரம்மத்தை தரிசிக்கலாம். ஞானிகள் அறிகிறாங்க, அறிந்தாலே அவனுக்கு மோட்சம். யோகிகள் தரிசிக்கிறாங்க, யோகத்தினால தரிசித்தா அவனுக்கு மோட்சம். புரியுதா? மோட்சமோ சித்தியோ. இந்த பாயிண்ட்டு நீங்கள் மறக்கவே கூடாது. என்ன பாயிண்ட்னா, உனக்கு என்ன தேவையோ அது ஒரு புள்ளியில் இருக்குது. அந்த புள்ளியை நீ ரீச் பண்ணணும். ஒரே நேரத்தில் 5 புள்ளி வச்சுக்கக்கூடாது, 3 புள்ளி வச்சுக்கக்கூடாது. ஒரு புள்ளி தான் வைக்கணும். ஒரு புள்ளியை கடந்ததுக்கப்புறம் அடுத்த புள்ளி. ஒரே நேரத்தில் நான் எனக்கு எனர்ஜி எக்கச்சக்கமாக இருக்குது, நான் இந்த புள்ளிக்கு போகிறேன் அந்த புள்ளிக்கு போனேன், கடைசியில் ஒரு புள்ளியும் இல்லாமல் போடும். சொல்கிறது புரியுதா? அதனால தான் படிப்படியாக சொல்லுது. முதல்ல தமோ நிவர்த்தி சொல்லுது, அப்போ பாப நிவர்த்தி சொல்லுது. அப்புறம் நீங்கள் உற்று நோக்க புருவமத்தியில் வெளிச்சம் என்னது? புருயுக மத்திய பிலே தேஜஸ். வெளிச்சமானது புருவமத்தியில் வெளிப்படும், ஆவிர்பாவக தோன்றும் அப்படின்னு பார்த்தோம். ஏதத் பூர்வதாரகம். இது
இது பூர்வதாரகம் பேர். 2 வகையாக சொன்னிச்சு இல்லையா, பூர்வதாரகம் உத்தர அமனஸ்மக்கம். அமனஸ்கம்னு சொன்னிச்சா, இந்த அமனஸ்கங்கிறதுக்கு தான் என்ன சொல்லுதுன்னா, தாலுன்னா உள்நாக்கு தொங்கக்கூடிய இடம், மேல் பகுதி ஹார்டு பேலட்டாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். அதுக்கு மேலே சாஃப்ட் பேலட் கொஞ்சம் இருக்கும். அந்த இடத்துல மூல ஒருத்தவ, இந்த சின்ன உள்நாக்கு தொங்குற இடத்துல அதுக்கு மேலே புள்ளி இருக்குது. தாலு மூலோர்த்தவ பாகே மகஜோதி வித்தியதே, ஒரு ஜோதி இருக்கிறது. தத் தரிசனாத், அதை தரிசித்தால் அனிமாதி சித்திகள் கிடைக்கும். இப்போ நீ தமா நிவர்த்தி பண்ண மாட்டேன், நான் நேராக அங்கே போகிறேன்னா அது உன் தலையெழுத்து. ஒன்றில் நிற்கணுங்கிறது தான். அப்புறம் அங்கேருந்து இங்கே வரேன் அப்படி சொல்லக்கூடாது. 1 by 1 போகிறது தான் உத்தமம். ஒரு 10 மிக முக்கியமான 10 பாயிண்ட் இது சொல்லுது. இப்போ இது வரைக்கும் நம்ம 2-3 பாயிண்ட் பார்த்துட்டோம். பின்னாடி ஒரு 4-5 பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் படிப்படியாக நீ ஏகாந்தமாக உட்கார உனக்கு அந்த சித்திகள்லாம் 1 by 1 ஒவ்வொரு கதவாக திறக்கும். இதெல்லாம் சந்தேகமே பட வேண்டாம். நானே ஒரு மாடல் உங்களுக்கு அந்த விஷயத்தில். ஒன்று எங்கேயோ யாரோ செய்கிறாங்களே, அடியேன்னு செஞ்சு பார்த்துட்ருக்கேன், நடந்துக்கிட்டு இருக்கு. அனிமாதி சித்தி சொன்னோமா. இப்போது இன்றைக்கி பார்க்க வேண்டிய மந்திரம், இந்த அந்தர் பாஹ்ய மத்தியன்னு 3 லட்சியம் சொன்னிச்சா. லட்சிய அந்தர்பாஹ்யாமம் துஷ்டோ நிமிஷோன்மேஷ வர்ஜித அயம் சே அயம் சாம்பவி முத்ரா பவதி. இன்றைக்கி சாம்பவி முத்ரா உங்களுக்கு குரூப்பில் போட்டிருக்கேன். சாம்பவி முத்ரா ஒன்றும் இல்லை, அந்த பாபா பாப்பாரில் மேலே உச்சந்தலைய 2 கண்ணும் இந்த சகசிராரத்தை பார்க்கணும். இந்த சகசிராரத்துக்கு கீழே தான் அந்த ஜோதி இருக்குது. அப்படி தான் மந்திரம் சொல்லுது. உள்நாக்குக்கு மேலே உச்சந்தலைக்கு கீழே அப்படின்னா அதான் சென்டர் பாயிண்ட். அதை ஒத்து பார்க்குறது தான். அப்போ நீங்கள் கண்ணை மூடக்கூடாது, கண்ணை ஆஃபும் பண்ணக்கூடாது, ஃபுல்லாகவே திறக்கணும். ஆனால் மேல் நோக்கி பார்க்கணும். கருவெளி மேல் நோக்கி போயிடும், வெளியே வெறும் வெள்ளை வெளி தான் தெரியும். அது பாபா மகாவதார் பாபாஜி அந்த முத்திரையை, அது பேர் சாம்பவி முத்திரான்னு பேர். ஒன்று சாம்பவி என்ன சாம்பவின்னா அம்பாள் தான் சாம்பவி. யார் அம்பாள்னா நீங்கள் தான் அம்பாள், சித்து தான் அம்பாள். டே 1 சொன்னதான், புதுசாக இன்றைக்கி சொல்லலை. எப்போ நீங்கள் அம்பாள் ஆகுறீங்கன்னா, எப்போ உங்களுடைய உபாதியெல்லாம் நீங்கள் களையிறீங்களோ. எத்தனை சட்டைகள், 96 சட்டைகள் போட்டிருக்கீங்க, 25 சட்டைகள். ஒவ்வொரு சித்தாந்தம் ஒவ்வொரு நம்பிக்கை எண்ணிக்கை சொல்லுது. ஒன்றை தவிர பாக்கி எல்லாம் உபாதி தான். ஒன்றை தவிர, சித்தை தவிர பாக்கி எல்லாம் உபாதி தான். இப்போ நீங்கள் கடைசி அந்த நிலைக்கு போகிறீங்க. புருவமத்தியில் தான் இது நடக்குது. நீங்கள் சாம்பவிங்கிற நிலை எங்கே அடையிறீங்க அப்படின்னா புருவமத்தியில் அடையிறீங்க. அங்கேருந்து எங்கே நோக்குறீங்கன்னா அந்த மகஜோதினே வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. மகஜோதினா அது மந்திரம் சொல்லுது. என்னது மகஜோதி? இது சின்ன ஜோதி, சிற்றம்பலம் பெரியம்பலம்னு சொன்னோம் இல்லையா. சிற்சபை சச்சபைன்னு சொன்னோமா. இப்போது இந்த 2 கண்ணையும் மேல் நோக்கி அப்படியே உத்து பார்த்த அப்படியே மணிக்கணக்கில் உட்காந்து என்ன ஆகும்? அதே தான் ஒன்றும் முதல்ல வராது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? மேலே அப்படியே சொருவிடும், கண்ணு சொருவிடும். ஃபோக்கஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சொருவிடும். கரெக்டாக நடுவில் நிற்கும் அது. இப்போ நடுவுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோமில்ல, ஹிருதயமும் நடு தான், உருவமத்தியும் நடு தான், சகசிராரத்தில் உள்ள நடுவை தான் இப்போ இதை பார்க்க சொல்லுது. இப்போ நீங்கள் அந்த நிலையில் நீங்கள் சித்துங்கிற அந்த பூர்ணமான கான்சியஸாக இருக்கீங்க. எந்த உபாதியும் இல்லை, க்ளீனாக சித்தாக இருக்கீங்க. அறிவு பூர்ணமான அறிவோடு இருக்கு. ஏன்னா பாவ நிவர்த்தி ஆகிடுச்சு, தமோ நிவர்த்தி ஆகிடுச்சு. 2ம் போனதுனால நீங்கள் பியூராக இருக்கீங்க. பியூராக இருந்து சிவத்தை தான், சக்தி யாரை பார்ப்பா? சிவத்தை தான் பார்க்குறா. ஸோ சிவம் சக்தியாக இருக்கக்கூடிய இந்த அம்பாலானவர் சாம்பவி ஆகிறா அந்த இடத்துல. எதுக்கு சாம்பவின்னா அவரை சம்போன்னு சொல்லுவாங்க, போ சம்போன்னு சொல்லுவாங்க. பரமேஸ்வரனை போ சம்போன்னு சொல்லுவாங்க. போ சம்போ சிவசம்போ சுயம்போன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதெல்லாம் முன்னாடி உள்ள பாட்டு தான். அதெல்லாம் அதோடு இது கனெக்ட் ஆகுது பாருங்கள். அந்த போ சம்போ தான் நம்ம சாம்பவியாக மாறி இருக்கு. அந்த பரம்பொருளை பார்த்து உட்கார்ந்துருக்கிறதுனால இவன் என்னவாயிடுறா? சித்தானது சத்தாகிறது, அத்வைத நிலை அங்கே ஏற்படுது. அதை பற்றி பேசுது இந்த மந்திரம். அந்த நிலையில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குங்கிறத சொல்ல போகுது. லட்சியம்
அந்தர் பாக்யாம் மம் திஷ்டோ நிமிஷோன்மேஷ. கண்ணை சிமிட்டால் கண்ணை சிமிட்டக்கூடாது, கண்ணை மூடவும் கூடாது. கண்ணை திறந்துக்கிட்டே மேலே நோக்கி போகணும். பழக பழக வரும். ஆச்சா, அப்படி பார்க்க கண்ணை திறந்துக்கிட்டே மேல் நோக்கி பார்க்க வர்ஜிதாயாம் ச அயம் சாம்பவி. ரொம்ப எளிமையான முத்திரை. முருகப்பெருமான் அடியனுக்கு முதலும் கடைசியுமாக உபதேசித்த முத்திரை. நம்ம இது வரைக்கும் முத்திரை உபதேசம் உங்களுக்கு நான் சொல்லலைல்ல, இந்த முத்திரையை உங்களுக்கு உபதேசமாக சொல்கிறேன். ஓங்கார மந்திரங்களில் ஓங்காரம் சொல்லியிருக்கேனா, ஓங்காரம் ஜபிங்கன்னு சொல்லியிருக்கேனா, பிராணாயாமம் சாதனைகளில் பிராணாயாமம் 2 முத்ராவில் சாம்பவி முத்ரா அடியன் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். புரியுதா? ஏன் அப்படின்னா இதில் எல்லா நன்மைகளும் நிறைஞ்சு இருக்குது. இப்போ எப்படின்னு பார்த்தா, ஏன்னா நாம் கடைசி சைத்தன்யந்தாங்கிறது புருவாகுதா. நம்ம சுவாமியினுடைய மனம் அல்லது புத்தி அல்லது சித்தம் அல்லது அகங்காரம் அல்லது சூக்ஷ்ம உடம்பு இல்லை அவருடைய நிழல் இல்லை அவருடைய எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா இந்த சாம்பவி முத்ராவில் சர்வதந்திரேஷு கோபிய மகாவித்யா, எல்லா தந்திரங்கள்லையும் உள்ள மறைமுக ரகசியங்கள் எல்லாம் இது உள்ளடக்கி வச்சுருக்கு சாம்பவி முத்ரா. அதனால் இதை மகாவித்யான்னு சொல்லலாம். பல ரகசியங்களை இந்த தந்திரங்களில் அடக்கி வச்சுருக்கிறதுனால இதை மகாவித்யான்னு சொல்லலாம். பவதி தஜ்ஞானேன்னு சம்சார நிவர்த்தி. பாருங்கள், இந்த வார்த்தையெல்லாம் நல்லா எந்த போஸ்டருக்கு என்ன பலன், எங்கே உங்கள் மைண்டை வச்சா எங்கே ஃபோக்கஸ் பண்ணால் என்ன பலன் அப்படிங்கிறது. அங்கே தமோ நிவர்த்தி பாப நிவர்த்தி சொன்னிச்சு. இங்கே சம்சார நிவர்த்தி என்ன சொல்லுது? தஜ்ஞானேன்னு. என்ன ஞானேன்னு? சாம்பவை முத்ரானால் உள்நாக்குக்கு மேலே உச்சந்தலைக்கு கீழே ஒரு மகஜோதி இருக்குங்கிறத அறிஞ்சு அதை தியானிச்சின்னா முதல்ல உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மை சம்சார நிவர்த்தி. சம்சாரம்னா என்னது? இந்த உலக ஆசைகள்லாம் நிறைய உங்களை அடித்து அட்டாக் பண்ணி தாக்குதா இல்லையா? நீங்கள் அப்படியே பெரிய பிரம்மச்சரியத்தில் அப்படியே தீவிரமாக இருந்து நம்ம சின்சியராக அது மாதிரி இருக்க விடாமல் பண்ணுதா இல்லையா? எது அது மாதிரி பண்ணுது? சம்சார எண்ணங்கள், உலகத்தினுடைய எண்ணங்கள் உங்களை அட்டாக் பண்ணுது. ஒன்று புற எண்ணங்கள் அட்டாக் பண்ணும், இல்லை அக எண்ணங்கள் அட்டாக் பண்ணும். இந்த புற எண்ணமும் அக எண்ணங்களும் அட்டாக் பண்ணாத ஒரு இடம் இருக்கா இல்லையா? என்னது? ரித்தம்பரா. மறக்கக்கூடாது. நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, செஞ்சு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த சொல்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தத்தை உள்வாங்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போகக்கூடாது. ஒரு யோகத்தை பிடிக்கிறவங்க, ஒரு சாதனையாளன் எப்படி இருக்கணும்? பிரிஸ்காக இருக்க வேண்டாமா? அப்போ இது ரித்தம்பரான்னு ஒரு வார்த்தை சொன்னோமே, எப்போ அது? பரம்பொருளை தவிர வேறு ஒன்றுத்தையும் சிந்திக்க மாட்டேன்னு ஒரு நிலை இருக்குல்ல, அதுக்கான முயற்சி பண்ணதில்ல, அந்த ஸ்டேட்டஸ். அப்போ உள்ளேயும் எதனால் வருது? அது ஏகாகிரத்தினால. ஏகாந்தம், ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்ட, ரித்தம்பரா. அடுத்தது சித்தி. தரிசனமாகணும், இல்லை உணர்வுக்கு ஜீவன் முக்த நிலையை தொடரும். அதுதான் மறக்கக்கூடாது. எல்லாம் ஒரு புள்ளியில் இருக்குது. நீ ஒவ்வொரு புள்ளியாக தான் கடந்து போகணும். இதுதான் யோகமாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும். படிக்கட்டுகள்னு எதுக்கு வச்சான்? படிக்கட்டில் தான் நீ ஏற முடியும். புரியுதா சொல்கிறது? அப்போ இந்த ரித்தம்பரா நிலைக்கு வந்தால் தான் வெளியிலேருந்து இப்போ என்னையா அது தாக்கலை, எப்படி ஒரே இடத்துல 30 ஆண்டுகள் உக்காந்துருக்கேன் கேட்டு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஒரே இடத்துல உட்காந்துருக்கனா இல்லையா 30 ஆண்டுகளா? எத்தனையோ பேர் கல் அடிச்சிருக்காங்க, எத்தனையோ பேர் காலை வாரி விட்டுருக்காங்க, எத்தனையோ பேர் முதுகில் குத்திருக்காங்க, எத்தனையோ பேர் அவதூறு பேசியிருக்காங்க, எத்தனையோ பேர். எல்லாம் பொய்யாச்சா இல்லையா? எல்லாம் பொய்யாச்சு. என்ன காரணம்? புற எண்ணங்களும் என்னை அட்டாக் பண்ணலை, அக எண்ணங்களும் என்னை அட்டாக் பண்ணலை. ரித்தம்பராலேயே அப்படியே இருந்திருக்கேன். அடுத்தது சித்தின்னு நான் நான் தான் சொன்னேன், தரிசனமோ சித்தியோ விரும்பலாம் பண்ணுறதில்ல. ஒரு வேலைக்காரனாக இருக்கணுங்கிறது தான், தொண்டு தான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன். என்ன நோக்கம்னா சுவாமி மனம் குளிரணும், சுவாமி மகிழ்ச்சியாக இருக்கணும். சுவாமி மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா ஊர் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்கங்கிற ஒரு கான்செப்டை யார் எனக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியல. எல்லாம் அவர் தான் கடைசியில் நம்ம முடிவு எடுக்கிறோம். அவரை தவிர வேறு யார்? எல்லாம்
இந்த உலகத்தை அவர் தானே ஆள்றாரு. பரம்பொருள் தான் இந்த உலகத்தை ஆள்றாரு. என் வார்த்தை உங்களை தொட்டுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். எப்போ தொட போகுது? ஒன்றாவது செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறேனே. ஒன்றாவது செய்து காட்ட வேணாமா? ஜி நான் இதை செய்து இந்த ரிசல்ட்டை நான் அடைஞ்சிருக்கேன். அன்றைக்கி ஒரு அம்மா வந்து சொன்னாங்களே 75 வயசில், ஜி நீங்கள் சொன்னீங்க பிராணாயாமம் 3 நாளாக பண்ணுறேன், எனக்கு வந்து சுகர் வந்து 150க்கு வந்துருச்சு, 380லேருந்து 150க்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. செய்து பார்க்கணுங்கிற அறிவு வந்திருக்கு அவங்களுக்கு 75 வயசில். இப்போ செய்கிறேன்னா எப்போ செய்ய போகிறீங்க அது சொல்லுங்கள். நீங்கள் அப்படி என்ன வேலை பார்க்குறீங்க பெருசாக? அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட்டு தெரியல, பீரியாரிட்டி தெரியல உங்களுக்கு. எதுக்கு முதலிடம் கொடுக்கணுங்கிற அறிவு இன்னமும் வரல. எப்போ வரப்போகுது? எப்போ டைம் கான்சியஸ் இருந்தால் தான் இறைவன் கதவை எல்லா கதவையும் திறப்பான். டைம் கான்சியஸ் இல்லாமல் சும்மா ஆடு மாடு மாதிரியே மதன்னு போனால் எப்படி கதவு திறக்கும்? ஏகாகிர சிந்தனை வேணாமா? ஒரு காரியம் உங்கள் எனக்கு இது மாதிரிலாம் யாரும் சொல்லிக் கொடுத்தானா உடனே அடுத்தது என்னன்னு செஞ்சுட்டே இருப்பேன். ஒன்று முடிச்சாச்சுன்னு அப்படி போயிட்டே இருப்பேன். அது சோபாவன்னு வச்சுங்க, அது விடுங்க. அதே மாதிரி எல்லோரும் இருக்கணும்னு சொல்லலை. நீங்கள் 10 செய்ய வேண்டாம், 1 செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறேன். ஏதாவது ஒன்று நான் லைஃப் ஃபுல்லாக இதை ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த சாம்பவி முத்ரா உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முத்ரா. என்னவாகிறீங்க நீங்கள்? சக்தி ஸ்வரூபமாக மாறுறீங்க, சாம்பவி ஆகிறீங்க, பரம்பொருளையே தியானிக்கிறீங்க, சிவத்தையே தியானிக்கிறீங்க. அப்போ சக்தியோடைய பார்வை சிவம் மேலே பட்டால் சிவம் சும்மா இருக்குமா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கதவை திறக்கும். புரியுதா? வார்த்தைகள்லாம் எவ்வளோ பெரிய. நானாக எழுதினேன் இந்த வார்த்தை. போலாம் நானாக எழுதினேன். சாம்பவி முத்ரா நானாக கண்டுபிடிச்சேன். அதனால் இப்போ சாம்பவி முத்ரா அதில் மிக பிக்கஸ்ட்டு இது என்ன தெரியுமா? இதோடைய பலன் கலிஃபோர்னியாவில் ஒரு யூனிவர்சிட்டியில் இந்த சாம்பவி முத்ரா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஒரு சாமானியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மூளையோட இந்த சாம்பவி முத்ராவை 1 இயர் ட்ரைனிங் கொடுத்து 1 இயர் அந்த தியானத்தில் உட்கார வச்சு சாம்பவி முத்ராவில் உட்கார வச்சு 241% மூளையுடைய நியூரான்ஸ் வந்து வளர்ந்துருக்கு, அறிவாற்றல் கூடியிருக்கு. 1% 2% இல்லை, 2 மடங்கு 3 மடங்கு இப்போ இருக்கிற நிலையிலேருந்து. அப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் காலேஜில் இதை வைக்கலாம். இதெல்லாம் வைக்க மாட்டானுங்க, இதை வைக்கணும் இல்லையா? பேரண்ட் விபரம் தெரிஞ்ச பேரண்ட்டு இந்த முத்ராவை 1 ஹவர் டெய்லி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லணும். ஒன்றும் கெட்டு போகாது. எவ்வளோதோ நேரம் வீணாடிக்கிறோம். இந்த மாதிரி ஆன்மீகத்துக்குன்னு 1 மணி நேரம் ஒதுக்க கற்றுக் கொடுங்க முதல்ல. இப்போலேருந்து சத்துவகுணம்னு பேர் வைங்க, இல்லை ஏதாவது ஒன்று பேரை வைங்க, இல்லை சித்தின்னு பேரை வைங்க, இல்லை முக்தின்னு பேரை வைங்க. வச்சுட்டு 1 ஹவர் இதுக்கு நீ வாழ்நாள் ஃபுல்லாக கடைபிடிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்கல, உங்களுக்கு எவனும் சொல்லித்தரல, நீங்களாவது சொல்லிக் கொடுங்க. குழந்தை நல்லா வளருமா வளராது அதெல்லாம் சொல்லித்தர மாட்டீங்க. இப்போ என்ன விஷயம்னு கேட்டால், இந்த 241% மூளை நியூரான்ஸ் நல்ல டெவலப்மெண்ட்டு வளர்ச்சிங்கிறது சயின்ஸ் கண்டுபிடிச்சி. நம்ம முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க? ரிஷிகள். நம்ம சொல்கிறதையெல்லாம் செஞ்சு பார்க்குறான், இதில் போட்டுக்கிறான், அவன் பையன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். இங்கே இருக்கிறவன் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் உக்காந்துக்கிட்டு. என்ன பண்ணுறது? அறிவே இல்லை சுத்தமாக. இப்போ சம்சார நிவர்த்தி ஏற்படுதா? சதா சத்தையே நோக்கிறது. இது வந்து சித்து. புரோமதி வந்து சித்து. அங்கே சாம்பவி முத்ரா அங்கேருந்து தான் சத்தை நோக்குது, சிகரத்தை நோக்குது, உச்சந்தலையை நோக்குது. கண்ணு 2த்தையும் மேலே நீங்கள் கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக நடுவில் தான் அது போய் நிற்குது. புரியுதா? சிவானுபூதி தருவது. ஏன்? சிவபோகத்துக்கான முயற்சி அது. சிவ தரிசனம் இப்போ சொல்லியாச்சு. இங்கே தான் சுவாமி இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. மந்திரம் சொல்லுது, ரொம்ப அழகாக சொல்லுது. சிகரத்தை பாருன்னு முருகப்பெருமான் சொன்னார். பார்த்துட்டு இருக்கோம் 5 வருஷமாக. எத்தனையோ இடையில யாரோ வந்து இடத்தையெல்லாம் மந்திரத்திலேயே ஒரு இடத்துல இருதயத்தை பண்ண சொல்லும், ஒரு இடத்துல உருவமதியை சொல்லும். சகசிராரம் ரொம்ப ரேர் தான். ஒரு 100 மந்திரத்தில் 1 மந்திரம் தான் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம அசையாமல் என்ன பண்ணோம்? சுவாமி சொன்னாங்க, அது கரெக்டாக தான் இருக்கும். அதான் நம்பிக்கை, அதான் குருவுக்கு உள்ள பெருமை.
குருவுக்குள்ள மரியாதை. இப்போ தெரியும் சாம்பவி முத்திரை அதுன்னு. அதுக்கு பேர் கூட தெரியாது. அந்த முத்திரையினுடைய பேர் கூட நமக்கு தெரியாது. இப்போ என்னாச்சு? தத் ஞானேன, அதை அறிவதால் சம்சார நிவர்த்திகி, சம்சார நிவர்த்திகி. அது மட்டும் இல்லை, அங்கே தான் சர்வஜன், அங்கே தான் சர்வசித்தி, அங்கே தான் ஜீவன் முக்தி. எல்லாம் அங்கே தான் இருக்குது. மொத்தமே சிவத்துக்கிட்ட தான் இருக்குது. அச்சா, பேரே சொல்லிடுச்சு அது. இப்போ தத் பூஜனம், அதை நீ உபாசிக்க. பூஜையாக இருந்தால் பூஜைன்னு சொல்லலாம். இது தியானமாக இருக்கிறதுனால உபாசனா, உபாசிக்க. தத் பூஜனம் மோட்ச பலதம், மோட்சத்தை கொடுக்கும், விடுதலை தரும். மந்திரம் யாரோ எங்கேயோ சொல்லலை, மந்திரம், ஸ்ருதி, வேதம். இதை தான் நம்ம தமிழர்கள், நம்ம சித்தர்கள் எல்லாம் தமிழ் பண்ணியிருக்காங்க. சொன்னேன்னா அன்றைக்கி வள்ளலார் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காருன்னு. முயற்சி பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சி தமிழ் பண்ணியிருக்காரு. படிக்கிறோமோ இல்லையோ, நமக்கு முன்னோடியாக ஒருத்தர் இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கார். பாராட்டத்தக்க அரிய காரியங்களை செய்திருக்கார். இப்போ என்னாச்சு? தத் பூஜனம் மோட்சப்பலதம், அதை பூஜிப்பதனால், உபாசிப்பதனால மோட்சப்பலதம், மோட்சம் கொடுக்கறது. நேராக மோட்சம் கொடுக்கல பாருங்கள். தமோ நிவர்த்தி, பாப நிவர்த்தி, சம்சார நிவர்த்தி. இப்போ மோட்சப்பலதம். அந்தர்லட்சிய ஜலஜோதி, ஜலஜோதி ஈர நெருப்புன்னு சொல்லுவார்ல, ஈர நெருப்பு. இந்த வார்த்தையினுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். அந்தர்லட்சியம் சொல்லக்கூடியது அந்த நெருப்பு. இப்போ இந்த சகசிராரத்துக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே சொன்ன அந்த நெருப்பு, ஈர நெருப்பு கனிவானது, அமைதியானது, ஆனந்தமானது. அதனால் ஜலஜோதின்னு சொல்கிறாங்க. அக்னின்னு சொல்லாமல், அக்னின்னா அது சுடும், ஜலஜோதிங்கிறார். ஜலஜோதிங்குது. ஜல ஜோதிகி, ஈர நெருப்பானது. ஸ்வரூபம் அந்தர்லட்சியம் ஜலஜோதி. அந்த புரோமதிக்கு, இது உச்சந்தலைக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே இருக்கிற அந்த இடமானது ஜலஜோதிகி, மகஜோதிகி. முதல் வார்த்தை மகஜோதி, இப்போ ரெண்டாவது வார்த்தை ஜலஜோதி. ஈர நெருப்பு இருக்கிறது. ஸ்வரூப பவதி, சத்தை இது தரிசிக்கிறதுனால என்னவாகுது? ஜலஜோதியாக இந்த சித்தானது ஆகிறது. மகர்ஷி வித்யாம் அந்தர்பாகிய இந்திரிய திருஷ்யாம். மகர்ஷி, பெரிய மகாரிஷிகள் எல்லாம் இந்த அந்தர்லட்சியம், பகிர்லட்சியம், மத்திய லட்சியம்லாம் கடந்து, அனுபவங்களை கடந்து, அனுபூதியில், மனநிலையில், இந்திரியங்களையெல்லாம் கடந்து அனுபூதியில், உணர்வு நிலையில். உணர்வு நிலைனா அதான் சாம்பவி. நீ உணர்வுக்கு போகணும், சைத்தன்யமாகணும், சித்தாக இருக்கணும். பியூர் சித்தாக இருந்தால் தான் சுத்தமாக உன்னை சுத்தம் பண்ணி, கொஞ்சம் கூட அளவு கூட அழுக்கு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீ பியூராக இருந்ததுன்னா நீ சித்து. அப்போ தான் நீ சாம்பவி ஆகிற. இந்த சாம்பவி ஆகிறதுக்கு தான் நீ அவரை நோக்கி சாம்பவி முத்திரால உக்காருன்னு சொல்லு. புரியுதா? இப்போ அந்த ஈர நெருப்பை இன்னும் கொஞ்சம் விவரிக்குது. இந்த ஈர நெருப்பு இப்போ சொன்னிச்சில, சகசிராரே உச்சியில், சிகரத்தில், தலை உச்சியில், பிரம்மாரந்தரத்தில், சகசிராரத்தில், ஜலஜோதி, அந்தர்லட்சியம். இதுதாங்க அந்தர்லட்சியம் சொல்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய உட்பொருள், மெய்ப்பொருள், செம்பொருள், சிவப்பரம்பொருள், பரம்பொருள், எப்படி வேணால் சொல்லலாம். பரமேஸ்வரன் ஜலஜோதிர் அந்தர்லட்சியம். புத்தி குஹாயாம். இதில் எப்படி உள்ள நுழையிறேன்? புத்தி மூலியமாக தான் நுழைய முடியும். புத்தினா என்னது? உணர்வு. மனம், சித்தம், புத்தி இல்லை. இந்த புத்தியை கடந்த புத்தி, அகங்காரத்தை கடந்த அகம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி புத்தியை கடந்த உணர்வு. புரியுதா? சித்தம், புத்தி, அகங்காரங்கிறது அகங்காரத்தில் வரும். இந்த நாளத்தையும் நீக்கணும்னா அகமாக இருக்கிறதா என்னது? அகமாக இருக்கிறது தான் உணர்வு. அதான் சித்து. அந்த நிலையை சொல்லுது. சர்வாங்க சுந்தர புருஷ ரூபம் புத்தி குஹாயாம். தலையில் உள்ள அந்த குகையில் சர்வாங்க சுந்தர புருஷ ரூபம், எல்லா அங்கங்களும் அழகான பிரம்மமானது. அந்தரலட்சியம் இதி பரே பரே. இந்த புருஷமானது, சிவமானது உள்ளட்சியமாக, மேலாக
அமர்ந்திருக்கிறது, புருஷனாக அமர்ந்திருக்கிறது. சீச அந்தர்கத் தலைக்குள் மண்டல மத்தியகம், அது நடுவில் பஞ்சவக்திரம் 5 முகமுடைய பரமேஸ்வரன். 5 முகம்னா 5 முகமுடைய பஞ்சவக்திரம். உமாசகாயம், உமாவோடு பார்த்தீங்களா தரிசனம் சுவாமி எப்படி கொடுக்குறாரு பாருங்க. தரிசனம் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. சிவசக்தி தரிசனம் தான் கொடுக்குறாரு. உமாசகாயம், உமாவோடு வாழ்நாள் ஃபுல்லாக தனியாக உட்காந்துருக்காரு. தரிசனம்னு அடியார்கள் வந்தால் சக்தியோட தரிசனம். இது எவ்வளவு மேன்மை, சிறப்பு, உயர்வு. பஞ்சவக்திரம் 5 முகமுடைய பரமேஸ்வரன் சிவம், உமாசகாயம் உமாவுடன், நீலகண்டன் என்ற பெயரில் பிரசாந்தம். நமக்கு சொன்னாங்களே உபதேசம், சுப்பிரசாந்தம் இன்னும் மேன்மையான அமைதி. சாந்தம், பிரசாந்தம், சுப்பிரசாந்தம். இது பிரசாந்தம் அந்தர்லட்சியம் இது. இந்த நிலை பிரசாந்த நிலை. இப்போ மந்திரம் இது என்ன 32வது மந்திரம். நம்ம பேசினது இந்த உபநிஷத்து ஸ்டார்ட்டே பண்ணலை, 1 மாதம் இருக்கும் அது பேச ஆரம்பிச்சு. போன உபநிஷத்துக்கு முதல் உபநிஷத்துன்னு நினைக்கிறேன். எழுதிருப்பீங்க, டேட்டில் இருக்கும் உங்கள்கிட்ட. மந்திரம் இப்போ வருது. இப்போ என்னவா இருக்கணும், நம்ம சாம்பவி முத்ராவில் பரமேஸ்வரன் நோக்கி அப்படியே உக்காந்துருக்கணும். அது நடக்கலை, பலன் கொடுக்கல, அதெல்லாம் நீ சிந்திக்கவே எலிமூலையை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு மோட்சப்பிரதம்னு சொல்லிடுச்சு. மோட்சம் மட்டும் இல்லை, அங்கே எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே அகண்ட அனுபூதி கூட அங்கே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வருது பாருங்கள். பஞ்சவக்திரம் மகா உமாசகாயம் நீலகண்டம் பிரசாந்தம் அந்தர்கத்த லட்சியம். இதுதான் லட்சியம் எல்லா மகரிஷிகளுக்கும். ரிஷிகளுக்குன்னு சொல்லலை, மகரிஷிகளுக்கு. இது என்ன கேட்டால் அந்த உபநிஷத்தை விட இந்த உபநிஷத்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா பாயிண்ட்டெல்லாம் ரொம்ப அரிய பொக்கிஷமான பாயிண்ட்டு. இது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இதை அறிஞ்சவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த சூக்ஷ்மத்தை, இந்த ரகசியத்தை அறிஞ்சவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்கிறது இல்லை. வள்ளலார் ஓப்பன் பண்ணியிருக்காரு, திருமந்திரம் ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம முருகப்பெருமான் ஓப்பன் பண்ணுறார். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம கேட்க வேண்டாங்கிறது நம்ம சிந்திப்போம் லைட்டாக. ஆனால் இது என்னது, வேதம். நீங்கள் தேடி அலையிறீங்களே, ஏன் தேடி அலையிறீங்க? உக்காரு, கண்ணை மூடு, பாரு. சாதனை மார்க்கத்தில் இருக்கிறவன் இதெல்லாம் பூரணமாக கடைபிடிக்கலாம், தப்பே இல்லை. நஷ்டம் ஏதாவது வரப்போதா? நஷ்டம் ஏதாவது அணுவளவு இதில் உட்காந்தேன், சாம்பவி முத்ராவில் பரமேஸ்வரன் நினச்சி உட்காந்தேன் ஏகாந்தமாக, டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்தேன், பெரிய நஷ்டம் ஏற்படுச்சுன்னு ஏதாவது இருக்கா? நீ வெளியில் போனால் தான் நஷ்டம். இதில் உட்காந்தின்னா சுப்பிரசாந்தம், எல்லா விதத்துலையும் லாபம்தான். ஏன்னா நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய சித்து எங்கே இருக்கோ அதை வச்சு தான் உனக்கு வாழ்க்கை. அதாவது உன்னுடைய அறிவு நிலைக்கு தான் உனக்கு வருமானம். லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் மாற்றுறது அறிவு தான். பிரசாந்தம் இதான் அந்தர்லட்சியம் எல்லாருக்கும். கேச்சித் அங்குஷ்ட மாத்திரக, அதனுடைய அளவு அங்குஷ்ட மாத்திரம். சிலர் அங்குஷ்ட மாத்திரம்னு சிலர் சொல்கிறாங்க. அந்தர்லட்சியம் இது ஏகே உக்தி விகல்பம் சர்வாத்மா. என்ன வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாம் ஆத்மா தான். அது அங்குஷ்ட மாத்திரமாக இருக்கட்டும், மகஜோதியாக இருக்கட்டும், என்னது ஜலஜோதி. 2 வார்த்தை முக்கியமான வார்த்தை மறக்கவே கூடாது. ஜலஜோதி ஈர நெருப்பு, மகஜோதி எப்படி இருக்குது, சுப்பிரசாந்தம் பிரசாந்தம். 3 வார்த்தையை மறக்காதீங்க. இந்த உபநிஷத்து ஒரு அரிய பொக்கிஷமான உபநிஷத்து. இது 1 முறைக்கு 2 முறை கேட்கலாம். எப்போ தமோ நிவர்த்தி ஆகுது, பாப்ப நிவர்த்தி ஆகுது, எது தடையாக இருக்குது, அதெல்லாம் 1 பை 1 அப்படியே கடந்து வரணும். எதில் இந்த வார்த்தைகளை, எந்த வார்த்தை உங்களை தொடுதோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம்.
புருஷோ அங்குஷ்டமாத்திரக புருஷோ அந்த லட்சியமிதி ஏகே முக்தி விகல்பம் சர்வமாத்மே எல்லாமே ஆத்மா தான் தன் லட்சியம் சுத்த ஆத்ம திருஷ்டையா சுத்த ஆத்ம திருஷ்டையா சுத்த ஆத்மானா நீ சைத்தன்யமாக இருந்தால் பூரணமான சித்தாக இருக்கணும். அது சாம்பவி ஆனால் தான் நீ சித்து. அது வரைக்கும் நீ மனமாக இருக்கலாம், புத்தியாக இருக்கலாம், அகங்காரமாக இருக்கலாம், சித்தமாக இருக்கலாம், உடம்பாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். சாம்பவி முத்ரா வந்துட்டீன்னா நீ பூரணமாக சித்து. முக்தி விகல்பம் சுத்த ஆத்மா திருஷ்டியா தூய உணர்வுடன் தரிசிக்க யக பஷ்யத்தி யார் தரிசிக்கிறானோ சயேவ பிரம்மனிஷ்ட பவதி அவனே பிரம்மனிஷ்டையாகிறான். அதுக்கு மேலே அவன் வெளில போவானா? சுவாமி தரிசனம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே அவன் அலைவானா? இப்போ எல்லோரும் அலையிறது எதுக்கு? இன்பத்தை எப்படியாவது அனுபவிச்சுன்னு நினைக்கிறோம், அதுக்காக அலைகிறோம். அன்பு நிரந்தரமான அன்பும் அமைதியும் ஆனந்தமும் ஒரு பாயிண்டில் இருக்குது. அந்த பாயிண்ட்டை தொட்டுட்டா அவன் கீழே இறங்குவானா? இறங்க மாட்டான், இறங்க முடியாது அவனால். ஏன் சத்தியத்துக்கு மனம் கட்டுப்படும். ஏக பஷ்யத்தை யார் பார்க்கிறானோ ச ஏவ பிரம்மனிஷ்டோ பவதி அவனே பிரம்மனிஷ்டையாகிறான். இதுக்கு மேலே அவனுக்கு அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சதா ஆனந்தமாக இருக்கிறான். உள்ளேருந்து எண்ணங்கள் வரல, வெளியிலேருந்து எண்ணங்கள் வரல. வேறு என்ன செய்கிறதுக்கு இருக்குது? அன்றாட வேலையை செய்வான். அன்றாட வேலையெல்லாம் கடமை தவறி ஓடிப்பட மாட்டான். அவராக இருந்தால் எப்போயோ ஓடிருப்பானே. பிரம்மனிஷ்டோ பவதி ஒரு புள்ளியில் சர்வஜன் சர்வசித்தி சிவபோகம் பிரம்மனிஷ்ட எல்லாம் ஒரே புள்ளி. மோட்சம் பார்த்தீங்களா? சாம்பவி முத்ரா சொல்லிக் கொடுக்குறவனுக்கெல்லாம் கூட இது தெரியாது. ஏன்? உபநிஷத்து படிச்சிருக்க மாட்டான். குருக்கிட்ட அவன் சிரவணம் பண்ணியிருக்க மாட்டான். அவர் குரு பார்த்துருப்பான், குரு செய்கிறத பார்த்துருப்பான், அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த சாம்பவி முத்திரையில் தான் இந்த உயிரானது சித்தாகுது. மனம் சித்தம் புத்தி அகங்காரமெல்லாம் கடந்து சித்தாகுது, சக்தியாகுது, சிவத்தை பார்க்கிறது. அடுத்தது ஜீவக பஞ்சவிம்சக. ஜீவனுக்கு 25 உபாதிகள். ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பு சொல்லுது. ஸ்வகல்பிதம் தானாகவே கற்பனை பண்ணி வச்சுருக்கு. யாருமே சொல்லலை. நீ சித்தன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. யார் சொல்வா? குருவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நீ சித்து, நீ பரம்பொருள், உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீ இந்த நிலையை அடையலாம், முயற்சி பண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் இது என்ன பண்ணுது? நாம் உடம்பு மனசு புத்தி அப்படி நினச்சின்னு இருக்கு. பஞ்சவிம்சக ஸ்வகல்பித சதுர்விம்சதி தத்துவம் பரித்யஜ்ய ஷட்விம்சக. இந்த 24ஐயும் விடு. 25ல் 1 புருஷ தத்துவம், அதுதான் உயிர். அதுவும் புருஷ தத்துவங்கிற ஒரு உபாதியில் இருக்கு. 26வது தத்துவமாக நான் சொல்லு. பரித்யஜ்ய ஷட்விம்சக யார்? பரமாத்மா அகமிதி. 26வது தத்துவமாக இருக்கிறது பரம்பொருள் பரமாத்மா அகமிதி. எழுதிங்க, இந்த வாக்கியத்தை எழுதுங்க. இந்த வாக்கியமெல்லாம் யாரும் கோட் பண்ணுறதில்ல. பரமாத்மா அகமிதி, சந்தேகமே இல்லை. அகம் பிரம்மாஸ்மி இல்லை, பரமாத்மா அகமிதி. அந்த பரம்பொருள் நானே. யார் சொல்ல முடியும்? இப்போ தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள் அப்படின்னா யாராவது ஒருத்தங்க கூட நோபல் பரிசுக்கு முயற்சி பண்ண மாட்டுறாங்களே? ஏன்? ஒரே ஒருத்தவர் தப்பிச்சு ஆஸ்காருக்கு ட்ரை பண்ணி ஆஸ்காரை கொண்டு வந்தார். நம்மள்கிட்ட தகுதி இல்லையா? எல்லா தகுதியும் இருக்கு. குரு இல்லை, இந்த பிரம்மஞானம் இல்லை.
எத்தனை பேர் நோபல் பரிசுக்கு முயற்சி பண்ணுறாங்க? நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம் கேட்குறீங்களா? நான் பரிசுன்னு ஒன்று வாங்கினேன்னா அது இதுவாக தான் இருக்கும். ஒரே ஒரு பரிசு தான் வாங்கினா அது ஒன்று வாங்கலாம். வேறு எங்கேயும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் இது வரைக்கும் போகல, இனிமேலும் போக மாட்டேன். அன்றைக்கே சொல்லிட்டார் ரூமை விட்டு வெளில போக வேண்டான்னு. தெரியுதில்ல? முதல்ல இந்த மாதிரி ஒரு டார்கெட்டே முதல்ல யாருக்கும் வரதில்லையே. ஏன் வரதில்லை? ஒன்றுமே தெரிஞ்சுக்கல. அவன் ஒன்றுமே தெரிஞ்சுக்கல. இப்போ நோபல் பரிசுன்னு சொன்னால் அவ்வளோதான், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம். ஏன்னா என்னுடைய கனவுக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்குது. என்னுடைய சக்திக்கும் என்னுடைய இதுக்கும் என்னுடைய அதுக்கும் அதெல்லாம் கிடையாது. உனக்குள்ளே எல்லாம் இருக்குது, உனக்குள்ளே எல்லாம் இருக்குது. அதோட தொடர்புகள். ஒரு மணி நேரம் முதல்ல ஏகாந்தமாக உட்காரு, சத்துவகுணத்தில் வாழ்க்கையை நடத்தி வா. ஒரே ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணு. அது ஜெயிக்கிறோம் தோக்குறோம், நடக்குது நடக்கலை, உனக்கு அப்படியே கௌரவம் குறைஞ்சிருமா? என்ன கௌரவம் உனக்கு? இப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு யாருக்காவது நம்ம இது மாதிரிலாம் சொல்கிறோமா? நீ டாக்டர் ஆகணும், நீட் எக்ஸாம் எழுதணும், நீ ஃபெயிலாக போயிட்டீன்னா அவ்வளோதான் அப்படின்னு போட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. வேறு லட்சியமே குறிக்கோளே இல்லை. மறுபடியும் கேட்குறேன், தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள் ஏன் இந்த மாதிரி பரிசுக்கெல்லாம் முயற்சி பண்ண மாட்டுறாங்க? அவங்களுக்கு ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குது. மெய்யறிவை சேர்க்கணும். பிரம்மஞானத்தை சேர்த்தா அவங்க உலகை வெல்வார்கள். என்னுடைய அனுபவம், என்னுடைய கணிப்பு. அனுமானம்னு வச்சுங்க, இல்லை கணிப்புன்னு வச்சுங்க. இதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும், கற்பனை மாதிரி இருக்கும். எல்லாமே கற்பனை தான். கனவு நனவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. கனவுல உன்னுடைய சித்தம் காட்சிகள் அமைக்குது, அதை நீ பார்த்து அதை உண்மை நம்புகிற. அதே சித்தம் நனவுலையும் காட்சிகள் அமைக்குது, அதை வெளியில் பார்த்து இது சத்தியம்னு அந்த பொய்யுக்கு அப்படி உயிரை கொடுக்குற. இந்த பரிசு அது இதெல்லாம் அப்பாலுங்க, ஒரு நிலையை தொடணுங்கிறேன். இந்த பரிசுங்கிறது என்னது? அங்கீகாரம் தான். அது அவங்க அங்கீகாரம் கொடுத்து தான் நம்ம நோபல் கிடையாது. ஆனால் ஏன் அந்த மாதிரி சிந்தனையே வர மாட்டேங்குது நமக்கு? ஏன்? இது வரைக்கும் எந்த டீச்சரும் இந்த மாதிரி சொல்லவே இல்லை கிளாஸில் அப்படின்னு மற்றவங்க மேலே பழியப்படக்கூடாது. கொஞ்சம் விரிவான சிந்தனை இருந்தால் இதெல்லாம் வரும். நடக்குது வெற்றி தோல்விலாம். நீ இறங்கியா? ப்ளே பண்ணியா? முதல்ல ப்ளே பண்ணியா? ப்ராக்டிஸ் பண்ணியா? நீ தோக்கலாம் இல்லை ஜெயிக்கலாம், அதெல்லாம் பலன். அந்த பலனே கருதக்கூடாது. டார்கெட் பண்ணு, முயற்சி பண்ணு. என்ன கட்டு போகுது? அந்த மாதிரிலாம் முயற்சியே பண்ணாமல் எதுக்கு? அதுக்கு முன்னாடியே நீ இந்த இன்பம் அங்கே தான் பாருக்கு, அந்த பாயிண்டில் தான் பாருக்கு இன்பம். நிரந்தரமான இன்பம்ப்பா, நிரந்தரமான இன்பம். அதுக்கு உனக்கு 12 வருஷம் பத்தாதா? 24 வருஷம் எடுத்துக்கோ. 24 வருஷம் பார்த்தா 36. இவன் வாழ்நாள் ஃபுல்லாக செய்ய தோத்தா பரவாயில்ல, என்னையா தோத்துற போகிற நீ? நஷ்டம் இப்போ தானே சொன்னேன், நஷ்டம் ஏதாவது ஆகிட போதா? இதெல்லாம் முதல்ல நடக்காதுன்னு தான் தோணும், சிரிக்க தோணும், கேவலமாக சிந்திக்க தோணும், விமர்சனம் பண்ண தோணும், என்ன இதெல்லாம் கற்பனைன்னு தோணும், எல்லாம் தோணும். இது கடினமானதுன்னு தோணும், எல்லாமே தோணும். ஆனால் நீ இறங்குனியா? சிந்திச்சியா? முதல்ல இப்படி ஒரு டார்கெட் இருக்குங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு தோணுச்சா? எனக்கு என்ன தெரியுமில்ல, நான் சின்ன வயசில் அன்றைக்கே சொன்னேன், சின்ன வயசில் ஏதாவது ஒரு நோபல் ஒர்க்கு பண்ணணும் இந்த சமுதாயத்துக்குன்னு நினச்சோன்னு சொன்னேன்ல, அதில் நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். நோபல் ஒர்க் பண்ணால் நோபல் பரிசு தானே கிடைச்சாகணும். என்னையா சென்னைக்கு டிக்கெட் எடுத்தால் சென்னைக்கு தானே போய் சேருவேன், டெல்லிக்கு டிக்கெட் எடுத்தால் டெல்லிக்கு தானே போய் சேருவேன், பரிக்கிரமா பண்ணால் நர்மதா பரிக்கிரமா பண்ணால் நர்மதா தானே சுற்றி வருவேன். நடக்குதுன்னு நடக்கலாம், அதை பற்றி நான் ஒரு நாளும் பலனையே ஒரு நாள் நான் சிந்திச்சதே. நான் சொல்கிறேன், நான் எப்போ இருந்தால் என்னுடைய டார்கெட் எல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு தான் என்னுடைய டார்கெட் எல்லாம். 2028 18 ஒன்று போட்டால் 2028க்குள்ளே ஒரு டார்கெட்டை முடிக்கணும்னு நினைக்கிறேன். அது முடியணுங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு எனக்கு. 75% வந்துடுச்சு.
இதில் ஏதோ ஒன்று சொல்லிக்கிறேன், யாருக்கோ சொல்லி நம்ம கிடையாதுன்னு நினைக்காதீங்க. நீ உட்காரு, முயற்சி பண்ணி தோக்கலாம் ஜெயிக்கலாம், அதெல்லாம் அப்புறம். நீ அந்த சிந்தனையே சிந்திக்கிறது இல்லை. இந்த ஆடியோ கேட்குறவங்களுக்கு கூட ஆச்சரியமாக இருக்கும், என்ன இப்படிலாம் பேசுகிறாருன்னு. ஒன்றும் இல்லை, யதார்த்தமான விஷயம். நீ என்ன வெற்றி அடைகிறதுக்கு ஒரே ஃபார்முலா தாங்க. அது என்ன சின்ன வெற்றி பெரிய வெற்றி, அங்கே ஒன்றும் இல்லைங்க. பரம்பொருளுக்கு 100 ரூபா 1000 10,000 பரம்பொருள் நிலையில் இல்லை, ஒன்றுமே கிடையாது. உன் மைண்டை நல்ல ஒரு சூப்பர் என்ஜினாக மாற்று. முதல்ல நீ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பர்சனாக இந்த சமுதாயத்தில் வாழணும். முதல்ல ஒரு தெருவில் இருக்கிற 10 பேருக்காவது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வேண்டாமா? தெரியுது தெரியலை, உன்னுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்க வேண்டாமா? அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இல்லை, நீ கேஷுவலாக இருக்க வேண்டாமா? அது மாதிரி எல்லாரும் போலையே இருப்பேன்னா எல்லாரும் போல் இல்லை. நீங்கள் அதை தாண்டி தான் நீங்கள் இந்த பிரம்ம வித்யாவுக்கு வந்திருக்கீங்க. அதனால் அப்படிலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இந்த சதுர்விம்சதி 24 தத்துவங்களை நீ கடந்துட்டீன்னா கடக்கணும். என்னக்கா அறிவால் தான் கடக்க சொல்லுது. ஞானத்தை விட எளிமையான விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா யோகத்தில் கூட உட்காரு தியானம் பண்ணு எல்லாம் சிஸ்டம்லாம் சொல்லுது. ஞானத்துக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றை 0 பண்ணிக்க, குருவை பிடிச்சிக்கோ, சத்தை நினச்சிக்கிட்டே இரு, அவ்வளோதான். சம்சாரிக்கு இது ரொம்ப அரிய பொக்கிஷம். இது ஞான யோகம். டெய்லி ஒரே வாழ்க்கை வாழ்கிறோமே, நம்ம ஒரு சேஞ்ச் வேண்டாமா? ஒரு மேன்மை வேண்டாமா? ஒரு ஸ்டார் ஆக வேண்டாமா? இந்த 24 தத்துவங்களும் கடந்து நீ இதெல்லாம் பொய், நீ வந்து சைத்தன்யம், நீ வந்து சித்துனா என்னது? உலகை வெல்லும் அறிவுன்னு அர்த்தம். சித்துனா சாதனை நினச்சிக்காதீங்க. அம்பாள் சக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, அதான் நீ. அந்த பரமாத்மா அகமிதி, அந்த பரம்பொருள் நான் என்று. பரமாத்மா அகமிதி, அந்த பரம்பொருள் நான் என்று நிச்சயா உறுதிப்படுத்திக்க, சந்தேகப்படாத. இதோட என்ன, இதெல்லாம் கண்ணில் ஒத்திக்கிற மந்திரம். இது வந்து 1000 கோடி போகும். இந்த மந்திரம் 1000 கோடி போகும். இதெல்லாம் போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரலை. தேட வேண்டியவன் ஒழுங்காக தேடினா இதெல்லாம் கிடச்சிடும். கிடச்சிருக்கிறவனுக்கு ஒன்றும் புரியலை. நானமோ சொல்லுது மந்திரம், அவரும் டெய்லி உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க. ஏதாவது ஒன்று அடியான் செஞ்சு காட்டுறேன், அதுலேருந்து எல்லா கதவும் திறக்குதா இல்லையா பாருங்கள். தத்துவம் பரித்தியஜ்ய ஷட்விம்ச 26 தத்துவத்தையும் எஞ்சிருக்கிறது பரமாத்மா. பரமாத்மா அகமிதி, அந்த வார்த்தையை பிரிக்கல. அது இந்த மந்திரத்தில் பரமாத்மா அகம் இதின்னு பிரிக்காமல் பரமாத்மா அகமிதி, அந்த பரம்பொருள் நானே. நிச்சயாது உறுதிப்படுத்திக்க, சந்தேகமே பட. அணுவளவு சுவாமியையோ குருவையோ லட்சியத்தையோ ஒன்றையோ சந்தேகப்படக்கூடாது. நான் கேட்குறேன், நீ என்னத்தை எடுத்துன்னு வந்த, என்னத்தை எடுத்துன்னு போகிற? ஒன்றுத்தையும் எடுத்துன்னு வரல, ஒன்றுத்தையும் எடுத்துன்னு போகல. இருக்கிற வாழ்க்கையை பிரமாதமாக வாழறதுக்கு முயற்சி பண்ண. நஷ்டம் ஏதாவது இருக்கா? நஷ்டமே இல்லைன்னா செஞ்சு தொலைக்க வேண்டியது தானே. ஏன் சாமானிய வாழ்க்கையே இந்த புலன்கள்லையே நிற்கிறீங்க? புருவமத்திக்கு வா, படிப்படியாக வா. இந்த ஜென்மாவில் ஏதோ ஒரு ஜென்மாலையாவது நடக்கட்டும். நிச்சயாத் ஜீவன் முக்தோ பவதி. யார் இதை உறுதிப்படுத்துகிறானோ, இந்த 26 தத்துவத்தையும் கடந்த ஒரு மெய்ப்பொருள் இருக்குது, அது நான், அது பரமாத்மா, அது நான் தான் அப்படிங்கிறத யார் உறுதிப்படுத்துகிறானோ ஜீவன் முக்த பவதி. எப்போ ஜீவன் முக்த நிலை வருது எழுதிங்க. இது ஒரு நிலை, இது ஒரு புள்ளி. அந்த பரமாத்மா நான் என்றால் ஜீவன் முக்த நிலை. நான் சொன்னேன், இதை தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு டே 1லேருந்து எனக்கு இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேனே. அப்போ எல்லாம் சொன்னால் பயப்படுவேன், சொல்கிறதுக்கே பயப்பமாக இருக்கும். ஏன்னா அங்கீகாரம் கிடையாது, யாரும் ஏற்றுக்க மாட்டான். இப்போ மந்திரம் 1000 மந்திரம் அது மாதிரி சொல்லிடுச்சு அகம் பிரம்மாஸ்மின்னு. இதெல்லாம் மறைச்சிட்டாங்க, நம்மளும் இதை தேடலை.
ரகசியங்கள் அறிஞ்சவங்க யார்? ரகசியம் அதனால தான் ரகசியமாக இருக்குது. நீ தான் தேடி எடுத்துக்கணும். யாரையும் குறை சொல்கிறது தப்பு. இதில் 2500 பேர் இருக்காங்கள்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், சிஷ்யர்கள், முருகனுடைய சிஷ்யர்கள். இதில் யாராவது ஒருத்தன் செஞ்சு பார்ப்பானா? செஞ்சு பார்க்க மாட்டானா? செஞ்சு பார்ப்பான், கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பான். 2500 பேருமே செய்யணுங்கிறது அடியனுடைய விருப்பம், விண்ணப்பம். அவன் சும்மா இருப்பானா? அவன் குடும்பமே தழைக்கும். அவன் ஜீவன் முக்தனானா அவன் சும்மா இருக்க மாட்டான். அந்த பிரபாவம் அந்த அந்த ஜென்ரேஷன் ஜீன்ஸ் ஃபுல்லாக பரவும். நான் படித்தேன், 30 வருஷம் உட்காந்து தபஸ் பண்ண படிப்புக்காக. நீ என் குழந்தைங்க எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்குது. நான் எந்த எஃபர்ட் எடுக்கல. ஒரு நாள் கூட உட்காந்து சொல்லி கொடுத்ததில்ல ஒரு வார்த்தை. எல்லா குழந்தைங்க என் குழந்தைங்க மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன். பாடத்தை போய் சொல்கிறேன். இப்போ அதெல்லாம் கிடையாது. 5th ஸ்டாண்டர்டுக்கு கூட கிடையாது. அதுக்கப்புறம் முன்னாடியே விட்டுட்டேன். அவங்களே எல்லாம் பார்த்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா அந்த ஜீன் என்ன பண்ணும்? அப்படியே தொடரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கோ அதோடைய பிரபாவம் உங்கள் குடும்பத்தில் அது வைப்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஷடவிம்சக பரமாத்மா அகமித்தி நிச்சயாத் ஜீவன் முக்தோ பவதி. ஜீவன் முக்தன் எப்போ வேணும்? இதான் ஜீவன் முக்த நிலை. அப்போ எல்லாமே ஒரு பாயிண்டில் இருக்குது. ஒன்றை சாதித்தா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். அதுதான் சாம்பவி முத்ரா. அதுதான் அந்த நீர ஜலஜோதிங்கிற மகஜோதி. புரியுதா? ஏவம் அந்தர்லட்சிய தர்சனேன ஜீவன் முக்தி தசாயாம் சுயம் அந்தர்லட்சியோ பூத்வா. தானே லட்சியமாயிட்டான் போவன். அது சித்தானது சத்தாயிடுச்சு கலந்து. சக்தியானவள் சாம்பவியானவள் சிவமாக மாறிட்டா. இப்போ அவளுடைய நிலை என்ன? பரம ஆகாஷ அக்கண்ட மண்டலோ பவதி. இப்போ ஞான உடம்புன்னு சொன்னோம்ல, ஞான உடம்புனா ஆகாஷ சரீரம். ஆகாஷ சரீரம்னா எங்கும் இருக்கிறது, அகண்ட அனுபூதி. புரியுதா? ஒரு யோகி அகம் பிரம்மாஸ்மின்னு உணர்வான். ஆனால் எல்லாரும் நாம தான் அப்படிங்கிற அகண்ட அனுபூதி. அந்த அகண்ட அனுபூதி இந்த நிலையில் கிடைக்கிறது. அது சொல்லுது பாருங்கள். எப்போ ஒருத்தவன் ஏவம் அந்தர்லட்சியோ தர்சனேன்னு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை தரிசித்தானோ, இது யோகத்தில் உள்ள சொல்லுது. அறிஞ்சாலும் சரி, தரிசித்தாலும் சரி. தரிசனம்னா சிவம் சக்தியை, ஏன்னா நீலகண்ட உமாசகித்தோடு பார்த்துருக்காங்க, தரிசனம் பண்ணியிருக்காங்க ரிஷிகள். அதனால தான் எழுதுகிறாங்க. இப்படி எழுத முடியுமா? நானாக எழுதினேன் இந்த மந்திரம். ரிஷிகள் தரிசிச்சிருக்காங்க. யோக பிரத்யட்சத்தில் தரிசிச்சிருக்காங்க பரம்பொருளை. அறிஞர்கள் அதை எழுதி வச்ச பிற்பாடு அறிஞர்கள் என்ன ஞானிகள் அதை உணர்வுக்கு கொண்டு வராங்க. இப்போ என்னால் உணர முடியுது. சின்ன வயசுலேயே பரமேஸ்வரன் மேலே ரொம்ப பிரியம், அது வேறு விஷயம். முருகான் நான் சொன்னதே கிடையாதுலாம் சொல்லிடுவேன் உங்களுக்கு. என்னன்னா இது ஒரு கடமையாக எடுத்துட்டேன். இன்றைக்கு வரைக்கும் எல்லாம் ஹாபியாக தான் போயின்ட்டுருக்கு. நான் சொன்னல, பெரிய முடிவுகள் இது வரைக்கும் நான் எடுக்கலை. இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில், கடந்து வந்த வாழ்க்கையில் படிக்கணும்னு நினச்சேன், PhD வந்துச்சு. குடும்பத்தை அமைக்கணும்னு நினச்சேன், வீடு மனைவி மக்கள் ஒரே வருஷத்தில் நடந்துச்சு. அப்புறம் கோயிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். ராஜகோபுரம், பிரம்மோற்சவம், கந்தசஷ்டி, பெருவிழாக்கள், அன்னதானம், யாகம்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. கிரிவலம்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. இப்போ தான் ஏதாவது ஒன்று பண்ணணும், வந்த வேலையை சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு இப்போ தான் நினைக்கிறேன். இன்னும் பெரிய முடிவுகள் எடுக்கலை. இப்போ தான் எடுக்க போகிறேன். இனிமேல் தான் எடுக்க போகிறேன். இனிமேல் தான் ஸ்வீட் சாப்பிட போகிறேன்னு சொன்னால அன்றைக்கி. அந்த மாதிரி இனிமேல் தான் ஏதாவது ஒன்று செய்யணும். அது நடக்குதுன்னு நடக்கலையா, நான் முயற்சி பண்ணுவேயா. இங்கே உட்காந்து 25 வருஷம் உட்காந்து முருகனை தரிசனம் பண்ணால், அவன் தொண்டு செஞ்சான், அவனை முருகன் தூக்கி விட்டார்னு மக்கள் சொல்லட்டுமே. அது ஒரு மக்களுக்கெல்லாம் முருகன் தொண்டு செஞ்சால் எல்லா குடும்பமும் விளங்குங்கிற நம்பிக்கை வரும். வரட்டுமே. एवं अंतर्लक्ष्य दर्शनेन जीवन मुक्ति दशाएं स्वयं अंतर्लक्ष्यो भूत्वा அவனே அந்த லட்சியமாக மாறிடுறான். நீல ஜோதியாக ஈர நெருப்பாக மாற ஜலஜோதியாக மாறிடுறான். மகஜோதியாக மாறுறதுனால பரமாகாச அகண்ட மண்டலோ பவதி. பரம ஆகாசம்தான் இருக்கிற ஆகாசத்துலேயே பெரிய வட்டம். சுத்த சிவவெளின்னு சொல்லணும். அகண்டா அதுக்குள்ளே ஞான வெளி, அப்புறம் பிரணவ வெளின்னு 3 நிறைய வெளியே சொல்லியிருக்கு. 5 ஆகாசம் சொல்லிச்சு. நம்ம 3 சொல்கிறோம். 3ல்
பரம அகண்ட ஆகாச மண்டலோ பவதி. அதில் இவனுடைய அந்த உயிரானது சிவமாக மாறினதுனால எங்கும் தானாய் அவன் பார்க்குறான். விஸ்வரூப தரிசனம். புரியுதா? அடுத்தது அத்தக யாஞவல்யக்க. இப்போ யாஞவல்யக்கர் ஆதித்ய மண்டல சூரியனில் கேட்குறார், பப்ரச்ச கேட்குறார், பகவான் அந்தலக்ஷோ ஆதிக்கம் பகுதோ உக்தம். நிறைய அந்தலட்சியத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. தன்னா ஜாத்தம். ஆனால் எனக்கு அவ்வளோதான் உள்ள புரியலை. ரமேஷ் பாபா அங்கேயே இருந்திருக்காரு. தன்னா ஜாத்தம் தத் புருகி மஹ்யம். எனக்கு அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். இதுக்கு மேலே என்னத்தை விளக்கமாக சொல்கிறது? உங்கள் கேஸு தான், வேறு தான் மாற்றணும். யாஞவல்லிக்கே பதிலாக செட்டிகாரு. அந்தலட்சிய ஆதிக்கம் பகுதோக்தம் தன் ஜாத்தம் நான் ஜாத்தம். அது எனக்கு உள்ளே போல, எனக்கு ஞானம் பிறக்கலை. தது ப்ரூஹி மஹ்யம். எனக்கு அதை சொல்லுங்க. தது ஹோவாச்ச. அவருக்கு சொல்கிறாரு, பஞ்சபூத காரணம். பஞ்சபூதம் எங்கேருந்து வருது? மாயாலேருந்து வருதா? எல்லாமே மாயாலேருந்து தான் வருது. பிரம்மம், அதுக்கு அடுத்தது மாயா. ஈஸ்வரன் சங்கல்பம் பண்ணோன்னே சக்தி பிறக்கிறா. ஆச்சா? அதனால் தடித்த கூட்டாபம். இந்த பஞ்சபூதங்களை தயாரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குப்பா. தடித்த மின்னல் போல் இருக்கிறப்பா. அது பேர் என்னன்னா தடித்த கூடம்னு பேர். சக்தியினுடைய இருப்பிடம், சக்தியினுடைய கிரகம். சக்தி தனியாக தபஸ் பண்ணுவான்ல, சுவாமி தபஸ் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவோம், இவங்களும் ஒரு இடத்துல தபஸ் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி தடித்த கூடாபம். அதுதான் சக்தி கூடம்னு சொல்கிறது. ததுவத்து தும் பீடம். அப்படி சதும் பீடம், 4 பீடம் இருக்குது. தன் மத்தியே ஸ்வப்பிரகாஷே தத்துவ பிரகாஷோ. அது மத்தியில் அந்த தத்துவங்கிற பிரகாசம் பரம்பொருளானது இருக்கிறது. தத் பிரகாஷோ பவதி. அந்த பிரகாசமாக இவன் ஆகிறான். யார்? சக்தியானது ஆகிறாள். தன் மத்திய தத்துவ பிரகாஷம், ஒரு பிரகாசம் இருக்கிறது. ஸோ அதிகூடம், அது மிக ரகசியம். அவ்யக்தம், தோன்றாதது, வெளிப்படாதது. மாயா. என்ன? பஞ்சபூதத்துக்கும் காரணமாக இருக்கிறது, தோற்றத்துக்கு வராதது, ஆனால் இருக்குது. இருட்டாக இருக்குன்னு தான் பேரை தவிர, தெரியலன்னு தான் பேரை தவிர, இல்லைன்னு இல்லை. பீஜமாக இருக்குது. என்ன பீஜம்? இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திங்கிற ஸ்வரூபத்தில் இருட்டாக இருக்கிறது. அவ்யக்தம், அது பேர் அவ்யக்தம். இந்த மந்திரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு தான் எல்லாமே வேதத்துலேருந்து வார்த்தையை எடுத்துக்கிறது. அப்படி தனியாக ஒரு மார்க்கம் போட்டுக்கிட்டு தான் பேரை அதில் போட்டு வச்சுக்கிறது. எங்கேருந்து எடுத்தோன்னு கூட ஒரு கொட்டேஷன் எடுத்தால் இது இந்த உபநிஷத்து, இந்த மந்திரம், இத்தனை நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் சொன்னால் மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. புரியுதா? அது அந்த மந்திரத்தை தேடி அடியன் பேசின எத்தனையோ மந்திரங்களில் நம்பர்லாம் சில பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, மெசேஜ் போடுறாங்க. வாயாலே நேரடியாக சொல்லியிருக்காங்க. சில தமிழ் புத்தகங்கள் பேர் சொன்னேன் திருமந்திரம் நடத்தும் போது, அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. தத்துவ பிரகாஷோ பவதி. ஸோ அதிகூடம், ரொம்ப அதிகூடம். அந்த 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 பரம்பொருளை நோக்கிய இடத்துல பஞ்சபூதத்துக்கான காரணமான ஒரு சக்தி இருக்குது. அது சக்தி கிரகம்னு பேர், அல்லது தடித்த கூடம்னு பேர். அதுக்குள்ளே அது நடுவில் தத்துவ பிரகாசமாக ஒரு தத்துவம் இருக்குது. அது பிரகாசமாக இருக்குது. அது என்னன்னு கேட்டால் அதிகூட அவ்யக்தம், வெளிப்படாத இருட்டு. ஒரு பொருள் இருக்குது, தோன்றாத பொருள் இருக்குது, மறைஞ்சிருக்கு. தத் ஞானப்ளவ அதிரூடேன ஞேயம். அதனை, அந்த மாயாவை, தத் ஞானப்ளவ அதிநுட்பமான அறிவோடு
அதிரூடேன, இதுக்கு முன்னாடி எந்த பரம்பரையில் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த முறையில் அந்த மிக ரகசியத்தை ஞானத்தால் நேயம் அறியலாம். பார்க்க முடியாது, அறியலாம், உணரலாம். இப்போ பீஜம்லாம் எப்படி கண்டுபிடிச்சோம்? மாயா தானே இதுக்கெல்லாம் காரணம்னு எப்படி கண்டுபிடிச்சோம்? உலகத்துக்கு ஜெகத்காரணம் பிரம்மன்னு சொன்னோம். ஆனால் பிரம்ம சங்கல்பத்தோடு நிறுத்திக்குது. மாயாவும் பிரம்மந்தான். ஏன்? அது என்னவா இருக்குது? அலையாக இருக்குது. சுவாமி நிலையாக இருக்கார், அம்பாள் அலையாக இருக்கா. அம்பாளுடைய ஜீவ அணுக்கள் தான் நாமெல்லாம் நுரையாக இருக்கோம். பபிள்ஸ் இல்லை பிம்பம்ஸ் இல்லை அணுக்கள், எப்படி வேணாலும் வார்த்தை, எந்த வார்த்தை வேணாலும் போட்டுக்கலாம். தத் ஞான பிளவ அதிரூடேன, அதை ஞானத்தினால அந்த முன்னோர்கள் போன வழியில் ரூடேன ஞேயம் அறியலாம். தது பாஹ்யாபிய அந்த லட்சியம், அது உள்ள வெளியே உள்ள அந்த லட்சியம், அதுவே உட்பொருள். வெளியிலையும் இருக்கோ உள்ளேயும் இருக்கு. தன் மத்திய ஜெகல்லீனம், அது நடுவில் இந்த உலகமானது இந்த பிளாக் ஹோலில் கடைசியில் என்னவாகுது? ஒடுங்குது. தன் லீனம், பிரளயம்னு சொல்லுவோம். லயம் பிரளயம். அது மாதிரி ஜகத்து லீனம். இந்த ஜகத்து எங்கேருந்து வந்துச்சு? அங்கே தானே போகும். சுவாமிகிட்டேருந்து அம்பாள் வந்தால் அம்பாள்கிட்டேருந்து ஜகத்து வந்துச்சு. ஜகத்து சுவாமிகிட்ட ஒடுங்கும், ஜகத்து வந்து அம்பாள்கிட்ட ஒடுங்கும், அம்பாள் சுவாமிகிட்ட ஒடுங்குவோம். அதுதான் தன் நாதம் பிந்து கலா அதீதம். அதுதான் நாதம், ஓங்காரம். அதுதான் ஓங்காரம் சொன்னோமா. சித்தோடைய சவுண்டு தான் ஓங்காரம்னு சொன்னோமா. ஓங்காரம் தான் பிரம்மம்னு சொன்னோமா. தன் நாதம் பிந்து கலாதீதம், அது கடந்தது. அகண்ட மண்டலம், இதுவும் அகண்டது. இருட்டு என்னது? அகண்டு இருக்குது. தத் சகுண நிர்குண ஸ்வரூபம், அது சகுணமாகவும் இருக்கிறது, நிர்குணமாகவும் இருக்கிறது. சுவாமி எப்பயுமே நிர்குணம்தான். எப்பயுமே அவர் என்னவா இருக்கார்? தோன்ற மாட்டார். எப்படி இருக்கார்? அன்பாக இருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறார். அம்பாள் அறிவால் இருக்கிறான். அம்பாள் தான் அறிவு. அச்சா அகண்ட மண்டலம். தத் சகுண நிர்குண ஸ்வரூபம், சகுணமாகவும் இருக்கிறது. உருவாய் அருவாய்ன்னு சொல்கிறோம் இல்லையா? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மணியாய் மலராய் ஒளியாய். தெரியாது அந்த பாட்டு? பாட வேண்டியதானே? தத் சகுண நிர்குண ஸ்வரூபம் தத் வேத்தா விமுக்தக, அதை அறிய, இந்த விஷயங்களெல்லாம் அறிய. தத் வேத்தா விமுக்தக, முக்தனாகிறான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொன்னாலும் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதுலேருந்து விடுவிக்கும். நீங்கள் இன்னொரு ரகசியம் சொல்கிறோம் பாருங்கள். நீங்கள் நம்பிக்கையோட காசு பணம் பார்க்காம, நேரம் பார்க்காம சத்துவகுணத்தில் நிலைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா, சத்துவகுணம் கொஞ்சம் கொஞ்சமாக ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் சாப்பிட்ரும். சத்துவகுணத்தில் இறங்கினா தான் ரஜோகுணமும் தமோகுணமும் குறையும். சத்துவகுணத்துக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. மேனேஜர் லீவ் கொடுக்க மாட்டார், பணம் செலவாயிரும், நேரம் செலவாயிரும். அப்படிலாம் ஒன்று பல த்ரெட்டு கொடுக்குதா இல்லையா? வேனில் உட்காரத்துக்கு முன்னாடி திங்கக்கிழமை அந்த த்ரெட்லாம் இருக்கா? இருக்காது. இப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணுது? அஞ்ஞானிகள் துக்கப்படுகிறார்கள். அதனால் என்ன பண்ணுறான்? இப்போ எல்லாருக்கையும் பணம் இருக்குது, 4300 இல்லையா? இங்கே வர்றது கேரளா போகிறதுக்கே இப்படி அவன் யோசிக்கிறான்னா, அவன் எங்கே அவனை பத்ரிநாத் ஹரித்வார்லாம் அழைச்சின்னு போகிறது? இதில் வர ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா ட்ரெயினில் போயிட்டு வரலாம். தத் சகுண நிர்குண ஸ்வரூபம் தத் வேதா விமுக்தக. 39 மந்திரம் பார்த்துருக்கோம். எத்தனையில் ஆரம்பித்தோம்? 9 மந்திரம், 10 மந்திரம் பார்த்துருக்கோம். மிக மிக அரிய கிளாஸ் இது. சாம்பவி முத்ராவுடைய மகத்தை சொல்லியிருக்கு. இங்கே சாம்பவி முத்ரா அடியன் உபதேசிக்கிறவங்களுக்கு
இதில் எல்லா சிறப்பும் கூடி நிற்கிறது. இது வரைக்கும் அவன் என்ன பண்ணாம சண்முக முத்ரா பண்ணுறான். சாம்பவி முத்ரா பண்ண சொன்னால் சண்முக முத்ரா பண்ணுறான். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஜிவேல் முருகனுக்கு அருள்.